வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல். இது இப்போ வெள்ளையங்கிரி வந்துடும். வெள்ளையங்கிரி பார்த்தா இது 3வது வருஷம். 2023-24 அது ராஜேஷ் 2வது வாட்டி வந்திருக்காரு. ஒரு சுரேஷா 2வது வாட்டி வந்தார். நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பான். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பாபு வந்து 2023 வந்தால் 24 சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியல. இப்போ அவர் 2வது வாட்டி வர்றாரு. இவர் வந்து குணசேகர் இருக்கார். பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு வாட்டி தான் இப்போ தான் ட்ரை பண்ணுறாரு. அவர் முயற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். போயிட்டு வந்து இப்போ டைம் பார்த்தா 9:50 கரெக்டாக. நாங்கள் 10 மணிக்கு நைட்டு 13/3/2025 நைட்டு 10 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணிக்கு ஏறி எத்தனை மணிக்கு வரோன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:37 13/3/2025 நைட்டு கரெக்டாக 10:37 மணிக்கு ஏறுறோம். முதல் மலை ஸ்டார்டிங். எப்போ ஏறும் எப்போ இறங்குறோன்னு பார்ப்போம். அதாங்க 10:37 ஆகணும். இப்போ 11:37 கரெக்டாக 1 மணி நேரங்க. அதாவது கன்னிமூல கணபதி விநாயகர் கோயில் வரதுக்கு முதல் மலை ஏற முடியுது. கரெக்டாக 1 மணி நேரம் தம்புச்சேரி வந்தால் ஃபஸ்ட்டு மலைக்கு வந்துடலாம். கடைகள்லாம் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா அடிவாரத்தில் 10:37 கிளம்பணும். இப்போ 2:37. அப்படி பார்த்தீங்கன்னா 11:37 12:37 1:37 2:37 4 மணி நேரம் வந்துடும் தொடர்ச்சியாக. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த 6வது சொன்ன குளிச்சுட்டு மேலே 7வது மலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக 4 மணி நேரம் வந்திருக்கும். கரெக்டாக மணி 2:37. ஃபுல் இருட்டு அவருக்கு தெரியாது. பாருங்க, வெள்ளையங்கிரி மேலே 7வது மலையில் சாமி தரிசனம் பாருங்க. சூப்பராக வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போதான் சன்செட், அப்படியே சன்செட் வருது. 7வது மலையில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. 10:38 கிளம்பணும். இப்போ மணி பார்த்தா 6:30. கரெக்டாக 8 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம 7வது மலை வர்றதுக்கு. கோவில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் நானே. சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், அதை போகிறாங்க பாருங்கள். அங்கே ஒரு லெஜ் இருக்குது. அங்கே கோயிலா? கோயில் இல்லை, இந்த இடத்துக்கு நானே போனதில்லை தான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இடங்கள்லாம் ஃபுல்லாக ஏதோ வானத்தில் இருக்கிற மாதிரி மிஸ்ட்டு மூடின்ட்டு இருக்கு பாருங்க. பாருங்களா எவ்வளோ அகல பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சும்மா சூப்பராக அங்கே பாருங்கள் சன்செட்டு. அதே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எங்கே உட்காந்துக்கிறாங்க அந்த பாறை மேலே. 2 பாறைக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அது ஒரு வியூ பாயிண்ட். ஒரு வேலாம் இருக்குது சூப்பராக. எப்படியே ஒரு அகல பாதாளத்தில் ஒரு செவுறு கட்டின மாதிரி அது மேலே கீழே எந்த புடிமானமும் இல்லாத உட்காந்துருக்காங்க பாருங்கள். செம்ம வியூங்க. ஆண்டவருக்கு